Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.5ல first sum பார்க்கலாம். First sum, solve the following system of linear equations by Gaussian elimination method. The Gaussian elimination methodல நம்ம இந்த linear equation solve பண்ணி x, y, z values find out பண்ணணும். So எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Solution. First நம்ம என்ன பண்ணணும், இந்த Gaussian elimination methodல இந்த ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 3. செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோடது 2, z coefficient -1. Third equation la x coefficient 3, y coefficient -1, z coefficient 2. x, y, z coefficient. So, இது வந்துட்டு x, y, z equal to the constant numbers 2, 3, 1. இது நம்ம a, இது x, இது b ன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணலாம். இப்போ Gaussian elimination methodல ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த நம்ம A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் இல்ல A மேட்ரிக்ஸ் B, இந்த A B வந்துட்டு ஆர்குமெண்டட் பண்ணணும். ஆர்குமெண்டட் பண்றதுன்னா இந்த A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்றதுதான் ஆர்குமெண்டட் பண்றது. ஆர்குமெண்டட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் பண்ணணும். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னா A, B. A, B. இந்த A மேட்ரிக்ஸே B மேட்ரிக்ஸே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த லீனியர் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும். சோ இப்போ நம்மளுக்கு A, B ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆர்குமெண்டட். இந்த A மேட்ரிக்ஸே B மேட்ரிக்ஸே ஆர்குமெண்டட்னா இந்த ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். சோ A, B னா A மேட்ரிக்ஸ் அப்படியே ரைட் பண்ணலாம். 2 -2 3 1 2 -1 3 -1 2. இது பக்கத்திலேயே A மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த B மேட்ரிக்ஸ். B மேட்ரிக்ஸ்னா அது கூடயே ஜாயின் பண்றது. ஆர்குமெண்ட்னா ரெண்டையும் ஜாயின் பண்றது கூடயே சேர்த்தே வந்துட்டு நம்ம இந்த B மேட்ரிக்ஸை ரைட் பண்ணணும். இப்போ A, B நம்மளுக்கு ஒரு ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்துட்டு ரோ டிடக்ஷன் மெத்தட்ல வந்துட்டு எக்ஸலன்ட் ஃபார்ம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரோ டிடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல. ரோ அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் A, B இந்த ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்ல மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ்ல டயகனல் எலிமெண்ட்ஸ்னா இதுதான் இந்த மேட்ரிக்ஸோட மெயின் டயகனல் எலிமெண்ட். இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே வர இந்த 3 எலிமெண்டே நம்ம வந்துட்டு ஜீரோ பண்ணணும். இதோட கான்செப்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணிட்டு ABA வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஆர்குமெண்டட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட டயகனல் எலிமெண்ட் பாருங்க. இந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே வர எலிமெண்ட்டை நம்ம ஜீரோ பண்ணணும். ஸோ அது வந்துட்டு ஜீரோ பண்றதுனா எப்படி, நம்ம எக்ஸலன்ட் ஃபார்ம் ரோ ரிடக்ஷன் மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம் இல்லைங்களா. ரோ வந்துட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், செப்பரேட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதுலயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சேம் ப்ராசஸ் தான் இங்க பண்ண போறோம். ஸோ எந்த ப்ராசஸ் வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனா நம்மளுக்கு இந்த 3 எலிமெண்ட்டையும் ஜீரோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாருங்க, இங்க வந்துட்டு செகண்ட் ரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணிதான் அதுக்கு கீழே இருக்கிற ரிமைனிங் 2 எலிமெண்ட் நம்ம ஜீரோ பண்ணணும். இப்போ வந்துட்டு செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஈக்குவல் டு போடக்கூடாது, ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு ரோவையும் வந்துட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். R2 ஃபர்ஸ்ட்ல R1 செகண்டாவும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ எப்படி ஆயிரும்னா 1 2 -1 3 R2 ஃபர்ஸ்ட் ரோவை செகண்டா நம்ம ரைட் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ண R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்றோம். 3 -1 2 1. இப்ப நம்ம இதுல என்ன ப்ராசஸ் பண்ணிருக்கோங்கிறத இங்க ரைட் பண்ணணும். இப்ப இதுல என்ன ப்ராசஸ் பண்ணிருக்கிறோம், R1 இன்டர்சேஞ்ச், R1 R2 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆயிடுச்சு. நம்ம இந்த 1 பேஸ் பண்ணி இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் ஜீரோ பண்ணும். சோ இப்போ
ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணலாம். 1 2 -1 3. செகண்ட் ரோ நம்ம சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் ரோவை R2 எப்படி சேஞ்ச் ஆகும்னா, இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா R2 -2R1 -2 ஆல இந்த R1 மல்டிப்ளை பண்ணணும். ரஃப் கால்குலேஷன் நீங்க ரைட் பண்ணலாம். R2 2 -2 3 2. இந்த R1 நம்ம -2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். -2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன -2, இது வந்துட்டு -4, minus into minus plus ஆயிடும். so +2, இங்க வந்துட்டு -6. நெக்ஸ்ட் பிளஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு +2 -2 0, -6 5 -4. so இந்த வேல்யூவை நம்ம இங்க R2 ல ரைட் பண்ணோம். 0 -6 5 -4. நெக்ஸ்ட் இந்த R3 ரோவை எப்படி, R3 ல நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 இருக்கு. சோ நம்மளுக்கு இந்த 3 இருக்கிறத நம்ம 0 பண்ணணும். 3 இருக்கிற 0 பண்ணணும்னா இந்த R1 -3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ R3 அப்ப எப்படி சேஞ்ச் ஆகும், R3 -3R1. சோ இப்ப R3 அப்படியே ரைட் பண்ணலாம். 3 -1 2 1. R1 -3 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். -3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -3, இங்க -6, minus into minus plus ஆயிடும். so இங்க +3 வரும், இங்க -9. நெக்ஸ்ட் ரெண்டே நம்ம பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணும்போது +3 -3 0, -7, இங்க 5, நெக்ஸ்ட் இங்க -8. so இத அப்படி நம்ம இங்க ரைட் பண்ணணும். 0 -7 5 -8. இப்ப நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட் இதை பேஸ் பண்ணி ரிமைனிங் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம 0 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த 3 எலிமெண்ட்டும் 0 ஆகணும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் 0 ஆயிடுச்சு. இனி இந்த எலிமெண்ட் நம்ம 0 பண்ணணும். இங்க பாருங்க, இங்க வந்துட்டு இங்க -1 இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு இங்க வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா ஈஸியா அதை பேஸ் பண்ணி ரிமைனிங் எலிமெண்ட்டை நம்ம 0 பண்ணலாம். அதுக்காக இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த காலம் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், இது ஃபோர்த் காலம். இந்த செகண்ட் காலமையும் தேர்ட் காலமையும் நம்ம இந்த ரெண்டு காலமை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் காலமையும் தேர்ட் காலமையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே ரைட் பண்ணும் 1 0 0. இந்த தேர்ட் காலம் இங்க செகண்ட் காலம் இருக்கிற பிளேஸ்ல ரைட் பண்ணும். -1 5 5. சோ இந்த செகண்ட் காலம் தேர்ட் காலம் பிளேஸ்ல ரைட் பண்ணும். 2 -6 -7. ஃபோர்த் காலம் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணும். 3 -4 -8. நம்ம இங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்கிறோம், C2 இன்டர்சேஞ்ச் C3. இந்த காலம் செகண்ட் ரெண்டு C2வையும் C3 ரெண்டாவது காலமையும் மூணாவது காலமையும் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, நம்மளுக்கு இனி இந்த ஒரு எலிமெண்ட்டும் தான் 0 ஆகணும். இங்க +5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஜஸ்ட் மைனஸ் ஆல இந்த R2 ரோவை மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணினாலே நம்மளுக்கு வந்துட்டு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். இப்போ ஈக்குவலண்ட் ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அந்த ரோ அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணலாம். 1 -1 2 3. 1 -1 2 3. செகண்ட் ரோவும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்மளுக்கு வந்து தேவை இந்த 5 இருக்கிறது 0 பண்ணணும். சோ செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதுவே அப்படியே ரைட் பண்ணலாம். 0 5 -6 -4. 0 5 -6 -4. நம்ம இப்போ தேர்ட் ரோ R3 எப்படி சேஞ்ச் ஆகும்னா, R3 -R2. இந்த R3 R2 வந்துட்டு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும். சோ அப்ப கால்குலேஷன் எப்படி வரும், R3 0 5 -7 -8. இந்த R2 நம்ம வந்துட்டு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். 0 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணது இங்க -5 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது பிளஸ் ஆயிடும். சோ இதுவும் பிளஸ் ஆயிடும். பிளஸ் பண்ணும்போது 0 -5 + 5 0 ஆயிடும். சோ இங்க -1 -4. சோ இத வந்து நம்ம R3 பிளேஸ்ல ரைட் பண்ணலாம். 0 0 -1 -4. 0 0 -1 -4. இப்ப நம்மளுக்கு
இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் இது மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற 3 எலிமெண்ட் நம்ம 0 பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்ம எக்ஸலன்ட் ஃபார்ம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம். இந்த ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம இதை வந்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மா ரைட் பண்ணி 2 மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எக்ஸலன்ட் ஃபார்ம்ல நம்ம வந்துட்டு ரோ ரிடக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் writing the equivalent equation from நம்ம இந்த எக்ஸலான் ஃபார்ம் பண்ணதுல இருந்து ஈக்குவேஷனா ரைட் பண்ணணும். எக்ஸலான் ஃபார்ம் இப்ப எக்ஸலான் ஃபார்ம்ல பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஈக்குவேஷன் ரைட் பண்ணது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்ப எப்படி ரைட் பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 2z ஈக்குவல் டு இது வந்துட்டு நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் இருந்த கான்ஸ்டன்ட் நம்பர் b தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிருந்தோம். ஸோ இந்த எலிமெண்ட் ஈக்குவல் டு 3. காலம் 4 வந்துட்டு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் காலம் 4 வந்து கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ ஈக்குவல் டு 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் 0. ஸோ y 5y minus 6z ஈக்குவல் டு -4. செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க மைனஸ் எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ 0 இங்க இசட்டுக்கு -1 இருக்கு. ஸோ மைனஸ் இசட் ஈக்குவல் டு -4. இப்போ நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மா ரைட் பண்ணியாச்சு. இங்க தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க மைனஸ் இசட் ஈக்குவல் டு -4. இதுல இருந்து இசட்டோட வேல்யூ இசட் ஈக்குவல் டு 4. இப்போ இசட்டோட வேல்யூ கிடைச்சிச்சு. நம்ம இந்த இசட்டோட வேல்யூவை இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணும்போது 5y minus 6 into z value 4 equal to -4. 5y minus 4 24 equal to -4. இந்த -24 நம்ம equal to இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ 5y equal to -4 plus 24. So இதுல இருந்து 5y equal to 20. y equal to 20 divided by 5 நம்ம cancel பண்ணோம்னா 4. So y equal to 4. Next x z ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. இத வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். சோ அப்போ x minus y ஓட வேல்யூ 4 -4 plus 2 z ஓட வேல்யூ 4 equal to 3. இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணலாம். இத வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2. சோ இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல தான் நம்ம வந்துட்டு z ஓட வேல்யூவை அப்ளை பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல z ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் அப்ளை பண்றோம். x -4 plus 4 into 2 8 equal to 3. x equal to -4 plus 4 plus 4 equal to 3. இந்த plus 4 நம்ம equal to இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா x equal to 3 minus 4. இதுல இருந்து x equal to -1. இப்ப நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இதுல இருந்து x equal to -1, y equal to 4, z equal to 4. நம்ம x y நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணலாம். x ஓட கோஎஃபிஷியன்ட் y x y z ஓட கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் given ஈக்குவேஷன்ல இருந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் 2, y ஓட கோஎஃபிஷியன்ட் 4, z ஓட கோஎஃபிஷியன்ட் 6. செகண்ட் ஈக்குவேஷன்ல 3 8 5. தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து -1 1 2. x, y, z equal to the constant numbers. First equation is the constant number 22, second equation is 27, third equation is 2. நம்ம இப்போ இத ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். இது x, இது b. இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஈக்குவேஷனை காஸியன் எலிமினேஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணி x y z வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காஸியன் எலிமினேஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த A மேட்ரிக்ஸை B மேட்ரிக்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்றதுன்னா ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிவன் லீனியர் ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். Argumented
ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா இந்த A மேட்ரிக்ஸை B மேட்ரிக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும். இப்போ A கமா B equal to A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணுங்க. 2 A மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படியே ரைட் பண்ணலாம். 8 5 minus 1 1 2 ஜாயின் பண்ணி இந்த B மேட்ரிக்ஸ் அப்படியே ரைட் பண்ணணும். fourth column of B மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். 27 2. இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா இதுல இருந்து இந்த மெயின் டயகனல் இந்த மேட்ரிக்ஸோட டயகனல் எலிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவோட செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவோட தேர்ட் எலிமெண்ட், இதுதான் மெயின் டயகனல் எலிமெண்ட். இப்போ இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே வர இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம வந்துட்டு 0 பண்ணணும். இப்போ Gaussian elimination மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணனும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த டயகனல் எலிமெண்ட் மெயின் டயகனல் எலிமெண்ட்க்கு கீழ இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம 0 பண்ணனும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இந்த ரெண்டு எலிமெண்டே வந்து ஃபர்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு எலிமெண்டை 0 பண்ணனும். இந்த 1 வந்துட்டு இந்த செகண்ட் டயகனல் எலிமெண்ட பேஸ் பண்ணி தான் இந்த எலிமெண்ட் 0 பண்ணனும். சோ இப்போ வந்து நம்ம எக்ஸலென்ட் ஃபார்ம்ல 0 பண்ணனும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அதை பேஸ் பண்ணி ரிமைனிங் எலிமெண்ட் 0 பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு இங்க 2 இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவே நம்ம வந்து 2 ஆல டிவைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஈச் எலிமெண்ட்டையும் நம்ம 2 ஆல டிவைட் பண்ண முடியும். சோ அதுக்காக இங்க வந்து நம்ம இப்ப 2 ஆல டிவைட் பண்ணா 2 டிவைட் பை 2 இங்க வந்துட்டு 1 ஆயிடும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு 1 கிடைச்சிடும். 1 கிடைச்சிச்சுன்னா ஈஸியா ரிமைனிங் இந்த ரெண்டு எலிமெண்ட் நம்ம 0 பண்ணலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸலென்ட் ஃபார்ம்னா நம்ம வந்து இந்த ஈக்குவலன்ட் சிம்பல் தான் ஈக்குவல் டு போடக்கூடாது. ஈக்குவலண்ட் நம்ம என்ன ப்ராசஸ் பண்றோங்கிறத சைடுல ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ 1 என்னவா சேஞ்ச் ஆகும்னா ரோ 1 நம்ம 2 ஆல டிவைட் பண்றோம். 2 ஆல டிவைட் பண்ணா 2 டிவைட் பை 2 னா 1, இங்க வந்துட்டு 2, 6 டிவைட் பை 2 னா 3, 22 டிவைட் பை 2 னா 11. இந்த ரிமைனிங் ரெண்டு ரோஸும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணணும். 3 8 5 27 minus 1 1 2 2. நம்ம இப்போ R1 எப்படி சேஞ்ச் ஆகணும்? R1 divided by 2. R1 நம்ம 2 ஆல டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ இங்க 1 வந்துச்சு. இந்த 1 ஃபர்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட், இந்த 1 பேஸ் பண்ணி ரிமைனிங் இந்த எலிமெண்ட் நம்ம 0 பண்ணணும். ரெண்டு எலிமெண்ட் 0 பண்ணணும். சோ அதுக்காக என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணலாம். 1 2 3 11. R2 நம்ம எப்படி பண்ணணும்னா R2 minus 3R1, இங்க 3 இருக்கு. இப்ப minus 3 ஆல R1 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். R1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது minus 3 plus 3 0 ஆயிடும். சோ அதனால R1 minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணி R2 கூட பிளஸ் பண்ணணும். அப்போ ரஃப் கால்குலேஷன் இங்க ரைட் பண்றேன். 3 8 5 27 R2 அப்படியே ரைட் பண்ணலாம். இப்ப R1 minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1 into minus 3 minus 3, 2 into minus 3 minus 6, 3 into minus 3 minus 9, minus 3 into 11 minus 3 into 11 minus 33. இப்ப நம்ம ரெண்டையும் பிளஸ் பண்ணலாம். 0 2 ஆயிடும். இங்க வந்துட்டு minus 4, 27 minus 6, 27 minus 33 minus 6. இத வந்துட்டு நம்ம இங்க அப்படியே ரைட் பண்ணலாம். 0 2 minus 4 minus 6. நம்மளுக்கு இப்ப இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த -1 இருக்கிற இடத்துல 0 வரணும். -1 இருக்கிற இடத்துல 0 இங்க வந்துட்டு +1 இருக்கு, இங்க -1 இருக்கு. சோ இந்த ரெண்டையும் R3ஐயும் R1ஐயும் ஜஸ்ட் நம்ம பிளஸ் பண்ணாலே நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். சோ அதுக்காக என்ன பண்ணோம்? R3 எப்படி சேஞ்ச் ஆகும்னா R3 plus R1. இந்த R3ஐ R1 ஜஸ்ட் நம்ம பிளஸ் பண்ணாலே போதும். R3 னா -1 1 2 2, R1 1 2 3 11. இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் பிளஸ் பண்ணாலே போதும். 1 -1 plus 1 0, 1 2 3, இங்க 5, இங்க வந்துட்டு 13. சோ இத அப்படிங்க ரைட் பண்ணலாம். 0 3 5 13. இப்ப நம்மளுக்கு
ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு எலிமெண்ட் மெயின் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ரிமைனிங் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்னு 0 பண்ணணும். நம்மளுக்கு இந்த 3 எலிமெண்ட் 0 ஆகணும். இந்த ரெண்டு எலிமெண்ட் நம்ம இப்ப 0 பண்ணியாச்சு. இந்த எலிமெண்ட் மட்டும் 0 ஆகணும். இங்க பாருங்க, இங்க வந்து 2 இருக்கு. ஆனா இங்க 1 இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்துட்டு இந்த எலிமெண்ட் வந்துட்டு 0 பண்ணலாம். இந்த ரோ R2 பாருங்க, R2 வந்துட்டு நம்ம 2ஆல ஈஸி எலிமெண்ட் டிவைட் பண்ண முடியும். சோ இப்ப R2 வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா R2 நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணா இந்த பிளேஸ்ல நம்மளுக்கு செகண்ட் டயகனல் எலிமெண்ட் 1 ஆயிடும். சோ இந்த 1 பேஸ் பண்ணி ஈஸியா நம்ம ரிமைனிங் இந்த இருக்கிற எலிமெண்ட் 0 பண்ணலாம். அதுக்காக ஈக்குவலண்ட் ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணலாம். 1 2 3 11. நம்ம R2 மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா R2 டிவைடட் பை 2, 2ஆல டிவைட் பண்றோம். 2ஆல டிவைட் பண்ணா 0, 2 divided by 2 இங்க 1 ஆயிடும். minus 4 divided by 2 இங்க -2, minus 6 divided by 2 -3. இப்போ தேர்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே ரைட் பண்ணலாம். 0 3 5 13. இப்போ நம்மளுக்கு இங்க 1 வந்துச்சு. இந்த 1 பேஸ் பண்ணி இங்க இந்த 3 வந்துட்டு நம்ம 0 பண்ணணும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம வந்துட்டு R3 மைனஸ் R2 -3ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். -3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -3 + 3 0 ஆயிடும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவலண்ட் சிம்பல். ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே ரைட் பண்ணலாம். 1 2 3 11. 1 2 3 11. செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, செகண்ட் ரோவையும் அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். 0 1 -2 -3. 0 1 -2 -3. இப்ப நம்மளுக்கு R3 தான் சேஞ்சஸ். R3 ரொம்ப எப்படி சேஞ்ச் பண்ணோம், நம்ம ரஃப் கால்குலேஷன் இங்க ரைட் பண்றேன். R3 0 3 5 13. இந்த R2 நம்ம -3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். -3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க 0, இங்க வந்துட்டு 1 -3 -3, இங்க 2, இங்க -2ம் -3ம் +6 ஆயிடும். -3ம் -3ம் 9, 3 3s 9. இங்க நம்ம பிளஸ் பண்ணும்போது 0 +3ம் -3ம் 0 ஆயிடும். 5 6 11 13 9 22. சோ இதுதான் இந்த R3க்கு நம்ம ரைட் பண்ணனும். 0 0 11 22. 0 0 11 22. இப்ப R3 நம்ம என்ன ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணிருக்கிறோம், R3 -3 R2 நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிருக்கோங்கிறதை ரைட் பண்ணணும். நம்ம R3 இங்க இந்த ஸ்டெப்ல இந்த R3 -R3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இருக்கிறோம். சோ ஆட் பண்ணும்போது நம்ம எக்ஸலன்ட் ஃபார்ம் படி நம்மளுக்கு மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த 3 எலிமெண்ட்டும் 0 ஆயிடுச்சு. சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண, இதோட நம்ம எக்ஸலன்ட் ஃபார்ம் ஸ்டாப் பண்ணிடலாம். இதுல இருந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம இதை ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும். இப்போ ரைட்டிங் the equivalent equations from excellent form. So excellent form. இப்ப நம்ம இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணிருக்கிற இந்த இதுல இருந்து நம்ம ஈக்குவேஷனை ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணணும். இது வந்து ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க இது வந்துட்டு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், இது ஒய் கோஎஃபிஷியன்ட், இது இசட்டோட கோஎஃபிஷியன்ட், இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்ன்னு ரைட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்போ எக்ஸ் பிளஸ் இங்க 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 11. ஃபர்ஸ்ட் காலம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ், செகண்ட் காலம் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், தேர்ட் காலம் இசட்டோட கோஎஃபிஷியன்ட், ஃபோர்த் காலம் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் இங்க எக்ஸோட வேல்யூ 0, ஸோ அதை விட்டுடலாம். ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0, அப்போ அதை விட்டுடலாம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு அதை ஒய்ன்னு ரைட் பண்ணிருக்கிறோம். இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -2, அப்போ -2z, கான்ஸ்டன்ட் -3. செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு.
தேர்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 0, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் 11. ஸோ 11 இசட், கான்ஸ்டன்ட் வேல்யூ 22. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இசட் வேல்யூ ஈக்குவல் டு இசட்னா 22 டிவைடட் பை 11. நம்ம கேன்சல் பண்ணும்போது இசட்டோட வேல்யூ 2. z equal to 2. இந்த z equal to 2 இங்க பாருங்க, இங்க y z ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல z ஓட வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன்ல z வேல்யூட அப்ளை பண்ணும்போது y minus 2 into 2 equal to minus 3. அப்போ y minus 4 equal to minus 3. இந்த minus 4 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். y equal to minus 3 plus 4. ஸோ இதுல இருந்து y equal to 1. minus 3 plus 4 y equal to 1. y ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல z ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus 2, y ஓட வேல்யூ 1 plus 3, z ஓட வேல்யூ 2 equal to 11. x plus 2 plus 6 equal to 11. x plus 6 plus 2 8 equal to 11. x equal to 11 minus இந்த plus 8 இந்த பக்கம் கொண்டு வரும்போது minus 8 ஆயிடும். so x equal to 3. இப்போ நம்ம இதுல இருந்து x y z values find out பண்ணியாச்சு. x equal to 3, y ஓட வேல்யூ y equal to 1, z equal to z ஓட வேல்யூ 2. ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி தான் x y z வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது. இது வந்து காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல வந்துட்டு நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கிறோம். காசியன் எலிமினேஷன் மெத்தட்லனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணிட்டு ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆர்குமெண்ட் பண்ணணும். ஆர்குமெண்ட்னா ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிட்டு மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே வர எலிமெண்ட்டை நம்ம 0 பண்ணணும். எக்ஸலன்ட் ஃபார்ம்ல 0 பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து திரும்ப நம்ம வந்துட்டு 0 எக்ஸலன்ட் ஃபார்ம்ல 0 பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அதை வந்துட்டு ஈக்குவலண்ட் ஈக்குவேஷனா நம்ம ரைட் பண்ணணும். அதுல இருந்து நம்ம XYZ வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.